நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி என் புருஷன் பேரை கெடுத்து விடணும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. சித்தி, எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்களேன். அப்பதான் நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும். நீ ஏன் வந்திருக்கேன்னு தான் நானே சொல்லிட்டேனே. அப்புறம் நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்கு? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஏய் கல்யாணி, என்னடி பேசிட்டு இருக்க? யார வெளியே போக சொல்ற? ஏங்க, இவங்களை நாம கூப்பிடவே இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க வந்திருக்காங்க? ஏய் வாயை மூடுறி. இல்லங்க, இவங்க பிரச்சனை பண்ணணும்னு. வாயை மூடுன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல உள்ள போ. ஏய் உன்னை போன்னு சொல்றேன்ல, போடி உள்ள. ஆமா, நல்லது சொன்னா உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. போ. உனக்கு தனியா சொல்லுமா? போட. கரிகாலா, உன் சித்திய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சித்தப்பா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? சித்தி பேசின எதையும் நான் பெருசா எடுத்துக்கல, அதை விடுங்க. பெருந்தன்மையில அப்படியே நீ எங்களை மாதிரியே இருக்கப்பா. அண்ணனை எதிர்த்து செய்யணும்லாம் நான் எதுவுமே செய்ய நினைக்கல. எவ்வளவு நாள் தான் நான் அண்ணன் பின்னாடியே இருக்க முடியும்? எனக்கும் ஊர்ல 4 பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும்னு தான் இப்ப இதை தனியா செய்யணும்னு முடிவு பண்ண. அது எனக்கு புரியுது சித்தப்பா. நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஊருக்கு நல்லது பண்ணும் தானே நினைக்கிறீங்க. அது நல்லபடியா நடக்கட்டும். சரிப்பா. சிட்ஃபண்ட் நடத்துற ஆளுங்களை பார்க்க முடியுமா சித்தப்பா? என்ன பார்க்க முடியுமான்லாம் கேக்குற? இரு, நான் உங்களை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறேன். காரு பின்னாடிதான் இருக்கு. என் மாமாவும் அங்கதான் இருக்காரு. சரி. கரிகாலம் கண்ணுல மட்டும் படாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. ஓகேவா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புடிங்க. அட, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சார். கையில என்ன பேக்? இதுல பேக்ல என்ன பணம் இருக்கா? மூணு மணிக்கு மேல பணத்தை பேங்க்ல போட முடியாது. இப்பவே பேங்க்குக்கு போய் பணத்தை கட்ட போறீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. அப்புறம் உங்க எல்லாரையும் என் அண்ணன் பையன் கரிகாலம் பார்க்கணும்னு சொன்னான். அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். வாங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஐயா, பேங்க்ல பணம் போடுற வேலை லேட் ஆயிட போகுது. அப்புறமா அறிமுகப்படுத்திக்கலாமே. இல்லம்மா, பேங்க் தான் 3 மணி வரைக்கும் இருக்குமே. ஒரு 2 நிமிஷம் தான், வந்துட்டு போங்க. வாங்க. வாங்க போலாம். இப்போ என்னமா பண்றது? வாங்க. வாங்க சார். கரிகாலம் என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். சுந்தரம், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்குமா? குணசேகரனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் அந்த சிட்ஃபண்ட் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரமா? வேணாம்ப்பா, அவன் உன்னை அங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமும் நீ அங்க போனா அது சரி வராதியா? அம்மா, அவனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது. இப்ப நீ அங்க போய் ஒருவேளை நம்ம பயப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்கலன்னு வச்சுக்க, கல்யாணி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. அப்படி ஏதாவது நடந்தா உனக்கும் குணசேகரனுக்கும் இடையில ஏதோ பிரச்சனைன்னு ஊர்ல நினைப்பாங்க. அப்புறம் யாரும் குணசேகரனை நம்ப மாட்டாங்க. அவனுக்கு தான் அது அவமானமா முடியும். கரிகாலனை தான் அனுப்பி வச்சிருக்கல்ல,
எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் பாத்துக்குவான். கரிகாலனுக்கு போன் பண்ணா அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறாமா. ஏதாவது வேலையா இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி பாரு, எடுப்பான். என்னாச்சுமா? போனை எடுக்கலப்பா. நந்தினிக்கு போன் பண்ணுமா? ம். என்னவா நந்தினிக்கு போன் போகலையா? போன் போச்சுப்பா, ஆனா அவளும் எடுக்கல. ஏன் தான் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன், வைங்க. என்னப்பா, என்னாச்சு? நான் பயந்த மாதிரியே நடந்துச்சுமா. என்னப்பா ஆச்சு? அந்த சிட் ஃபண்டுக்காரங்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்ப பழி மொத்தமும் குணசார் மேல விழும். ஆமாப்பா, அவனு தானப்பா சொல்லுவாங்க. அவன் தானே எல்லார்கிட்டயும் போய் பணத்தை போட சொல்லியிருக்கான்.